அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட்ஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சொல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் இங்கே ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது புற்றுநோய் இதய நோய் வராமல் தடுக்கும். இரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக்கொள்ளும். இந்த தக்காளியில் விட்டமின் சி அண்ட் ஏ அதிகமாக இருக்குது. இந்த தக்காளி பழத்தை ஒரு கிலோ அளவு நம்ம தக்காளி பழத்தை எடுத்துக்க போகிறோம். அதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுப்போம். இதோடைய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு துண்டில் நல்லா இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதோடைய அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி இருக்க அந்த தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணால் அதில் இருக்க ஜூஸ் வெளியில் போயிடும். நீங்கள் 4ஆக கட் பண்ணுறப்ப அதில் இருக்க ஜூஸ் அவ்வளோவா வெளியில் ஆகாது. அது அப்படியே எல்லா தக்காளி பழத்தையும் இதை போல் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கணும். அதோடய ஈரப்பதெல்லாம் நல்லா போகிற அளவு குழஞ்சி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் தேவையான அளவு, இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கணும். இது நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுப்போம். நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 பூண்டை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் போட்டுருங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. பூண்டு தீஞ்சிடக்கூடாது. இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதோட ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்பீட் பண்ண வேண்டாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள். இப்போ ஒரு 100 கிராம், 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ ஏற்கனவே நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அந்த அளவுக்கு வந்தால் தான் தக்காளி ஒரு 3 மாதம் நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாத அளவு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் மேலே அழகாக மிதங்கி மேலே வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இது தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிற ஸ்டேஜஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஒரு சீக்ரெட் பொடி சொன்னால் 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, அந்த பொடி 1 டீஸ்பூன் அடைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை, அதனால் நாட்டு சர்க்கரை இதோடு நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நாள் ஊறுகாய் கெடாமல் அது பாதுகாக்கும். இந்த அளவு எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த தக்காளி ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.